அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை தேவனுடைய திரியேக திருத்துவ தேவன் மனவாட்டின் பால் கொண்டிருந்த அந்த அன்பை அறிந்து கொள்ள நீங்கள் வல்லவர்களாக வேண்டுமென்றால் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நீங்கள் நிறையப்பட வேண்டுமென்றால் அவர் தமது மகிமையுடைய ஐசுவரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிற மகிமையின் மறுரூபமான மனவாட்டியை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டுமென்றால் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். Amen. According to verse number 18 says, may be able to comprehend with all the saints what is the width and length and depth and height, to know the love of Christ which passes knowledge, that you may be filled with all the fullness of God. You need to be strengthened with the might through His Spirit in the inner man. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, dear people of God, உள்ளான மனுஷனை குறித்து கவலைப்படுங்கள். care for the inner man. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட கவலைப்படுங்கள். care for the eyes of the inner man should be enlightened. ஆவிக்குள் நிறைந்த ஸ்தேவான் தேவனை பார்க்கிறார். the one, the Stephen who was filled with the Spirit, could able to visualize God. ஆவிக்குள் நிறைந்த அப்போஸ்தலனாய் பேதுரு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே ஞான திருஷ்டி அடைந்து வானத்திலிருந்து இறங்கின துப்பட்டியை பார்க்கிறார், பேசுகிறார், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார். Apostle Peter, the one who filled with the Spirit of God, could able to see and vision the Lord God and able to speak with them. அப்போஸ்தலனாய் பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 14 வருஷத்துக்கு முன்னால் பரிசுத்தவான் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், நானும் அப்போஸ்தலன் அல்லவா என்று தானும் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையை அவர் சாட்சியாக அறிவிக்கிறார். Book of Ephesians, 2 Corinthians 12 verse 12, 1 to 2, he says, Apostle Paul says that before 14 years one man was taken up to heaven. He saw glorious things happening there. He is expressing the fullness of the Spirit about his own experience. திவ்யவாசனாய் யோவான் பத்மந்தீவிலே மிகுந்த உபத்திரவத்தின் பாடுகளின் நிலையில் ஆகாரமின்றி அந்த தீவு முழுவதிலும் விஷ ஜந்துக்கள், விஷ மிருகங்கள், கொடிய மிருகங்கள் நிறைந்த அந்த பத்மத்தீவிலே இவர் நேசருக்கான ஆத்மாவாய் திவ்ய நிலை அடைந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிலையிலே ஆவிக்குள் நிறைந்த பொழுது வெளிப்படை 1:10 அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். 13 வெளிப்பட 1:13 முதல் 17 வசனம் முடிய உள்ள தேவகுமாராக எடுத்துக்கொள்ளப்பட்டவர் இப்பொழுது பிதாவாக இருப்பதை 13ஆம் வசனத்தில் பார்க்கிறார். Revelation 1:10 and 13 to 17 you can find Apostle John, who was left alone in the island of Patmos. He suffered long alone among the poisonous creatures and heavy beasts, and he was kept himself as the worthy soul for the beloved, and he was revealed great and mighty truths because of the filling of the Spirit of God. திவ்யவாசனாய் யோவான் புற பாடுகள், கண்ணீர்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், பசி, உபத்திரவங்களை ஒரு பொருட்டா எண்ணாதபடி முற்றுமுடிய ஆவிக்குரிய நிலையில் அவன் இருந்தபடினாலே அடிக்கடி தேவ சத்தம் கேட்கப்படுகிறது. பேசுகிறான் தேவனோடு. வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 3 வசனங்களிலே முன்னே கேட்ட சத்தம் இங்கே ஏறிவா என்ற அழைப்பை பெற்று உடனே அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக போய் சேருகிறான். Revelation 4:3 speaks about the spiritual fullness of Apostle John. He kept himself under the fullness of the Spirit. Very often he could able to enter into the spirit realm. He says that the same voice which commanded me to come here, and he could able to go in the Spirit and stand before the throne room of God. வெளிப்படுத்தல் 1ஆம் வசனத்தின்படி பிதா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை குமாரனுக்கு தந்து அதை சொல்லி, குமாரன் தம்முடைய ஊழியக்காரனாகிய காபிரியேலுக்கு சொல்லி, காபிரியேல் தேவனுக்கு பிரியமான திவ்ய நிலையுடைய அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சொன்ன வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அத்தனையும் இவர் ஆவிக்குள்ளா சீயோன் என்று பார்த்து மற்றவர்களுக்கும் அதை சாட்சியாக அவர் எழுதி வைத்திருக்கிற அனுபவத்தை அடைந்தார் என்றால்
ஆவிக்குரிய உள்ளான மனுஷனில் வல்லமையான ஒரு திவ்ய நிலை அடைந்தவனானான். The Apostle John, filled with the Holy Spirit and received a divine stage, a glorious spiritual stage, so that Jesus himself gave this revelation to the angel Gabriel, and the Gabriel angel gave the same message, revelation to Apostle John. Such a revelation was given unto Apostle John. He looks all these events from Zion, from Revelation chapter 1 verse 1 and till Revelation 22 the last verse. He could able to see all the revelation only because he was filled with the fullness of the Holy Spirit. பிதா, குமாரன், காபிரியேல் தூதன் இவர்களால் 70வது வாரத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட அந்த சம்பவங்களை தனக்கு சொல்லி அது எப்படி நடைபெறப் போகிறது என்பதையெல்லாம் தனக்கு காண்பித்த அத்தனையையும் அப்படியே மாறாமல் எழுதி வைத்தார். காரணம், ஆவிக்குரிய மனுஷன் என்ற நிலையில் வாழ்ந்தார். Because he lived in a spirit filled state, he could able to receive the revelation from God the Father to Jesus, Jesus to Gabriel the angel, Gabriel to the Apostle John. He could able to visualize all the visions and completely written in as a book, as a revelation, without missing any single event. He could able to write all the revelations as a gospel only because he was filled with the Holy Spirit.